வானுங்க நம்ம ப்ளஸ் இனி என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம 99 இந்த ஃபாரஸ்ட் தாங்க விளையாட போகிறோம். தெரியுது, நீ மூடு. அண்ட் நம்ம கூட வந்து HK Blogs அண்ட் FFK பாண்டாவும் இருக்காங்க. ஓகே, வளன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்குமா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி விட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வெயிட் பண்ணுங்க, அது பார்த்தீங்களா நீங்கள்? இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. சரி விடுங்க கைஸ், வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அப்பா ஃபைனலி வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அண்டு நம்ம கம்பேக் கொடுக்குற நேரமும் வந்துருச்சு. ஏன் கேட்டிங்கன்னா நான் வந்து புது ஃபோன் வாங்கிட்டேன் கைஸ். புது ஃபோனில் இனிமேல் வந்து வீடியோஸ் பேக் டு பேக் வீடியோஸ் போட்டுன்னே தான் இருப்பேன். அண்டு 200 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து 1K சப்ஸ்கிரைபர்ஸ் டார்கெட் வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ் மறக்காமல். சரி, கேமை கண்டினியூ பண்ணலாம். சர்வைவ் 99 நைட்ஸ் ஃபைண்டிங் த மிஸ்ஸிங் சில்ட்ரன் வில் ஹெல்ப். அதாவது 99 நாள் வந்து சர்வைவ் ஆகணுமா. கீழே இருக்கிறது தாங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றுமே புரியல. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். சரி விடுங்க கைஸ், பார்த்துக்கலாம். ஓகே, அங்கே எது தூரத்தில் இருக்குது, அது என்னதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு. அது என்னது இப்போன்னு பார்த்து தாங்க லேக் ஆகுது. ஐயோ கடவுளே. சரி, என்னது அது? ஒன்றுமே இல்லை கைஸ். சீ இதெல்லாம் எனக்கு வேணாம். ஆமாம், நான் இங்கே வந்துட்டு ரொம்ப நேரமாக ஒருத்தனை தேடின்னு இருக்கேன். அவன் தான் கிடைக்கவே மாட்டான். வேற ஒருத்தன் இல்லைங்க, கோல் தாங்க. கோலை ரொம்ப நேரமாக தேடின்னு இருக்கேன், கிடைக்க மாட்டான் பையன் போல். சரி, இப்போதைக்கு நம்ம மரமாவது வெட்டுவோம். ஏன்னா அப்புறம் மரம் கோல் இல்லைன்னா மரத்தை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கைஸ். அங்கே தானே இருக்கிறான், இதோ இருக்கிறான், அது இருக்கிறான். எட்ரா கோலை, சீக்கிரம் எட்ரா. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ நம்ம போய் ஃபயர் பிளேஸில் போட்டுடலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் பண்ணிடுறானுங்கடா இவனுங்க. சை. ஓகே, இப்போ பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எங்கேயா சுற்றணுமா கைஸ்? நான் லூட் அடிக்க போகிறேன் மக்களே. இதை பாருங்க, அங்கே வீடுக்குதா, அங்கே போய் செஸ்ட்டு ஓப்பன் பண்ணலாம். லூட் அடிக்க போகிறேனே. ஓகே ஓகே ஃபஸ்ட்டு அது இந்த கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அண்டு சீக்கிரம் இது வீட்டு உள்ளே போயிடலாம். மாட்டிக்கணும்டா. அடப்பாவீங்களா, எல்லாத்துலேயும் நம்மளுக்கு கண்டமாகுதுன்னா பண்ணுறது. ஓகே, இங்கே ஒரு ஸ்டீல் இருக்குது, அதை எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதோட கோல் இருக்குதுங்க, செம்ம கோல் இருக்குது, அது எடுத்துப்போம், தேவைப்படும். ஹரி டைடா, ஏன்டா அதுக்குள்ளே சாப்பிடுங்க. ஓகே, செஸ்ட் ஓப்பன் பண்ணுறோம். ரெவால்வர், அவ்வளோதாங்க. பையனை பிடிக்க முடியாது. எல்லாருக்கும் நெட்டி போட்டு டொப்புன்னு ஷாட்டு தான் இப்போ விழ போகுது கைஸ். அவ்வளோதான், நம்மளை கையிலேயே பிடிக்க முடியாது. சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எடுத்துப்போம். இப்போது தேவைப்படும் நம்மளுக்கு. சீக்கிரம் எடுறா. இப்போதைக்கு அந்த ஒரு சேரும் எடுத்துக்கலாம். சேர்ஸ் தேவைப்படும் கைஸ், ஏன்னா 12 வுட்டு ஒன்று. ஓகே, கோல் அப்படியே கையில் எடுத்துக்கலாம். சீக்கிரம் இப்போது அங்கே வேறு போகணும் கைஸ். ஓகே, டெலிபோர்டேஷன் ஜுட்ஸு. ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிபோர்ட் ஆயாச்சு. அண்ட் நம்ம எடுத்த கோலை வந்து கேம்ப் ஃபயரில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்த சேரை வந்து கிராஃப்டிங் டேபிளில் வந்து போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்மளால் கிராஃப்ட் பண்ண முடியும். ஓகே, ஒரு பெட்டு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். நம்மளுக்கு டேஸ் அதிகமாக தேவை. ஸோ அதனால் ஒரே ஒரு பெட்டு மட்டும் எடுத்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சுற்றுறா. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். வச்சிடலாம். ப்ளேஸ் பண்ணியாச்சு கைஸ். ஆமாம், இவனுங்க ரொம்ப நேரமாக ஆளியே காணோம். இவனுங்க என்ன தான் பண்ணின்னு சுற்றினுக்குறானுங்க. ஓகே, அங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. நைட் இஸ் அப்ரோச்சிங். ஓ மை காட், இரவு நேரம். ஓகே, சீக்கிரம் நம்ம இந்த செஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. அது ஒரு கோல் இருந்துச்சு, அது எடுத்தாச்சு. ஓகே, என்ன கட்சிக்குது? லேக் வேறு ஆகுதுங்க. இருங்க. குட் சாக். ஓகே, குட் சாக் நம்மளுக்கு ரொம்பவே முக்கியம். அண்ட் இங்கே ஒரே ஒரு இது இருக்குது, ஸ்க்ரூ இருக்குது. ஆனால் அதை அப்படி எடுத்துக்கலாம். நைட் ஆகிடுச்சு. ஓகே, ரெவால்வர் ஆமோ. ஓகே, ரெவால்வர் ஆமோ எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும். செம்மையாக லேக் ஆகுதுங்க. நான் செத்ததான் நான் நினைக்கிறேன். டே 1லேயே சாக போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ லேக் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுறது. ஓகே, இந்த ஒன்று எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் டே தான், எதுவும் பண்ணாது. நைட்டில் டியர் தாங்க. ஃபஸ்ட்டில் அது ரொம்ப எப்படி சொல்கிறது, வீக். அது நம்மளை பார்த்தாவே பயந்து ஓடும், நம்மளை பார்த்து பயந்து ஓடும். ஸோ ஆனால் அது அடுத்ததுலேருந்து தான் வெறி கொண்ட சிங்கமாக மாறிடும் கைஸ். அதை நம்பவே கூடாது. நீங்கள் யாரையும் நம்பாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர்.
ஓகே கைஸ், எப்படியோ காலையில் ஆகிடுச்சு. நம்ம கிட்ட இருக்கிற கோலை வச்சு கொஞ்சம் போட்டுக்கலாம் கேம்ப் ஃபயரில். ஓகே, பெல்ட்ரேடரும் வந்துட்டாங்க கைஸ். அவங்ககிட்ட பனி ஃபுட் கொடுத்துட்டு நம்ம குட் ஆக்ஸ் எடுத்துக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் அந்த பனிஸ் எல்லாம் சாவடிச்சு அதோட ஃபுட் எடுக்க முடியும் கைஸ். என்னோடய ஃபுட் பார் பார்த்தீங்களா எவ்வளோ கம்மியாகுதுன்ட்டு, கடுப்பு கைஸ். ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கலாம். அங்கே ஒரு இது இருக்குது, நம்ம அதுக்கிட்டேருந்து இது எடுத்துக்கலாம். உல்ஃப் பெல்ட்டா? அது உல்ஃப் பெல்ட் கட்டு தானே, அது ஏதோ ஒன்று கைஸ், அதை எடுத்துக்கலாம். ஓகே, கண்ணு வச்சு தாண்டா அடிக்கணும். இது துரத்தின்னு வருதுங்க. லைஃப் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்ட்டு. ஓகே, கச்சிச்சா? இல்லைங்க, கிடைக்கலங்க. ஒரே ஸ்டீக்கு 2 மார்சல்ஸ். அது 2 மார்சல்ஸ். நம்ம ஊரில் கறி, அவங்க ஊரில் மார்சல்ஸ், அவ்வளோதாங்க. நம்ம ஊரில் கறின்னே வச்சுக்கலாம். ஓகே, 2 கறி கச்சிக்குது, 3 கறி கச்சிக்குதுங்க. அது நம்ம சாப்பிட்டுப்போம். ஓகே, இப்போதைக்கு கொஞ்சம் பாதி ஃபுட்பால் வந்துருச்சு. ஓகே, நம்மக்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை கைஸ். போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஏதாவது எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் கைஸ். ஓகே கைஸ், இதுவரையும் நல்லபடியாக போயினுக்குது. அது வரையும் சந்தோஷம். இப்போ தான்டா சொன்னேன் நல்லபடியாக போயினுக்குது, அதுக்குள்ளே செத்துட்டியாடா? இந்த HK பிளாக்ஸுக்கு இதாங்க வேலை. சரி விடுங்க கைஸ். ஓகே, இப்போ நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் உட்ஸு வச்சு கொஞ்சம் கிராஃப்ட் பண்ணணும். எதுவுமே கிராஃப்ட் பண்ணாமல் இருக்கோம். ஓகே, ஒரே ஒரு மேப் எடுத்துக்காச்சு. ஏன்னா மேப் இருந்தால் தான் நம்மளால் நிறைய இடத்துக்கு போக முடியும். ஸோ மேப் எடுத்துக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், இது ரொட்டேட் பண்ணிக்கலாம். அழகாக ரொட்டேட் பண்ணி வச்சிடலாம். வெயிட் பண்ணுங்கள். கரெக்டாகவே ஓகே நினைக்கிறேன். ஓகேங்க, இது கரெக்டாக இல்லையா? அது திருப்பி வச்சுக்கலாம். ஓகே, கரெக்டாக இருக்கும். ஓகேங்க, கரெக்டாக இருக்குங்க. ஓகே, ரொம்ப நேரமாக நம்மளோட FFK பாண்டாவை காணோம். ப்ரோ எங்கேயாவது இருக்கிறியா? அவர் எங்கேயோ இருக்கிறாரியா? அவர் எங்கேயோ தூரமாக போய் ஒழிஞ்சுன்னுக்கிறாரு. ஓகே, இப்போதைக்கு நம்மக்கிட்ட 8 இது இருக்குது, 8 ஸ்டீல் இருக்குது. நம்மளுக்கு கொஞ்சம் வுட்டு வேறு தேவையாக இருக்கா? ஸோ இப்போ நம்ம வுட்டு கொஞ்சம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஏன்னா கொஞ்சம் வுட்டு இருந்தால் தான் நம்மளால் அடுத்த கிராஃப்டிங் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் நிறையாவே இருக்குது. ஓகே, இதை அப்படியே பிளான் பண்ணிவிட்டு போயினே இருந்துடலாம். அங்கங்கே பிளான் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ், தேவைப்படும். அவன் வேறு பெல்ட்டு ட்ரேடரு, அவன் வேறு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறான். எப்படா இவனுங்க உல்ஃப் பெல்ட்டு தருவானுங்கன்ட்டு. பையா நெய் பையா. ஓகே, நம்ம பெட் ஒன்று செஞ்சுக்கலாங்க. ஏன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு நாள் தான் அதிகமாகணும். அப்புறமா கூட நம்ம இந்த சண்டேலு காம்பஸ் எல்லாம் செஞ்சுக்கலாம். சண்டேல் எதுக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். மோஸ்ட்டாக சண்டேல் காலையில், இப்போ காலையில் டைமு, நைட் ஆகிறதுக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது அப்படின்னு காமிக்கும். காம்பஸ் நீங்கள் இந்த நார்த்துக்கு போகிறீங்க, வெஸ்ட்டுக்கு போகிறீங்கன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த இது வெட்டுவோம் ஃபஸ்ட்டு. எங்கே நைட் அடிச்சுங்க? செகண்டா? அது செகண்ட் நைட்டா? அப்போ செம்மையாக டியர் அடிக்குங்க. ஓகே, கொஞ்சம் சேஃபாகவே இருக்கலாம். அது வரையும் சந்தோஷம். ஓகே, அங்கே யாரும் நிற்கிற மாதிரி இருக்குது. அது யார் அது? வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸ்கெட்சி சேல்ஸ்மேனா? என்னது அது? அடா பாவீங்களா, ரோப்ளாக்ஸ் என்கிட்ட கேட்குறீங்களாடா நீங்கள்? ரோப்ளாக்ஸு மன்னிச்சிடுங்கப்பா தம்பி. நான் சொல்கிற ஒரே ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? நம்ம கிட்ட போய் ரோப்ளாக்ஸ் இருக்கிறானுங்க இவனு. சரி ஓகே, இப்போதைக்கு நம்ம இப்படிதான் சுற்றின்னு இருக்கணும் கைஸ். இப்போ தான் Day 3 ஆகுது. ஓகே, இந்த சில்ட்ரன் எங்கே இருக்கான்? அந்த இடத்துக்கு போகணுமா? சரி, அந்த இடத்துக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, கரெக்டாக தான் போகிறோமா? அவங்க சொல்கிற வழியில் தான் போகிறோம். எதுவும் ஆபத்து வராமல் இருந்துச்சுன்னா சரி ஓகே, நம்மளுக்கு போகலாம். கைஸ் உல்ஃப் கைஸ். அடப்பா, இதுவும் துரத்த ஆரம்பிச்சு, அதுவும் துரத்த ஆரம்பிக்குதுப்பா. சிக்குடு, என்னடா இடம் இது? பியர் இடம் மாதிரி இருக்குது. ஓ மை காட், உல்ஃபு கைஸ், இது பியர் இடம் மாதிரி இருக்குது. வேலைக்கு ஆகுது. வாங்க திருப்பி போடலாம். பியர் கிட்ட போய் அவன் கடி வாங்கி சாவுறது. அதுக்கப்புறம் நம்மள ஒருத்த கூட ரிவைவ் பண்ண மாட்டாங்க மக்களே. அவனுங்க பாட்டு அவன் வேலையை பண்ணப்பானுங்க. சரி, இதோ தோத்துது. காலைல வேற ஆயிடுச்சு. ஆமாங்க, தூக்குதுங்க. ஐய. ஓகே, இதோ தாங்க இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு கீழே சக்ஸஸ்ஃபுல்லாக காப்பாற்றலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, Day 7 6 ஓகே கைஸ், 6 தாங்க மக்களே. விடுங்க மக்களே, அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு இதை அடிக்கலாம். துஷ்குல் அடா, இது ஆட்ரா வருங்க. சரி, இதுக்கு ஒரு ஷாட் வைக்கலாம். வெயிட் பண்ணுங்கள். இதுக்கு ஒரு ஷாட், 2வது ஷாட் செத்துச்சு. அது மட்டும் சாவலை, இது செத்துச்சு பார்த்தீங்களா? 2 புல்லட்டில். ஒரு ஹெல்த் ஷாட்னால அப்படி இருக்கும் போல். அதுவும் சாவலைங்க. புல்லட் வேஸ்ட் ஆகிடுமே. சரி பார்த்துக்கலாம். அதுவும் வந்துச்சு இந்த பக்கம். 1 2 3 சாகவே மாட்டுதுங்க இதுங்க. எனக்கு அதாங்க காண்டாவது. போடுறா பாரேன், சாடா. லைஃப் போகுது. அப்பா, எப்படி கீ கச்சிச்சு. ஃபஸ்ட்டு நம்ம சில்ட்ரனை காப்பாற்றிடலாம். ஏதோ ஒரு புது அப்டேட் வேறு விட்டுருக்காங்களாம். அதாவது அந்த பையன் இருக்கான்ல, இது இவன் டைனோ கிட்டு, இவன் நம்மளுக்காக வேலை செய்வானா? எனக்கு நம்ம ஃபுட்டு கொடுத்தா மட்டும் பொறுமையாக மரத்தை வெட்டுவானா?
டெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம் அதுவும் உண்மையாட்டு. ஓகே ஃபியூல் கேனிஸ்டர் அதை எடுத்து வச்சுப்போங்க. நம்ம கேம்ப் ஃபயருக்கு உதவியாக இருக்கும் ப்ரோ. நான் ப்ரோ ஃபுட்டை சீக்கிரம் கலெக்ட் பண்ணு ப்ரோ. ஏன் ப்ரோ வந்து எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு? சீக்கிரம் எடு ப்ரோ. நான் ப்ரோ நீ அப்புறம்தான் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃபுட்டெல்லாம் இருக்கும். ஓகே இந்த சாக்கில் நான் ஒன்று இப்போ பண்ணேன். என்னான்னு பார்த்தீங்களா? ஒன்றும் இல்லைங்க, உல்ஃப் பெல்ட் எடுத்துட்டேன் யாருக்கும் தெரியாமல். ப்ரோ ஏன் ஓடிட்டாரு உடனே எதுவும் எடுக்காமல் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அவருக்கு வந்து யூஆர் ஹங்க்ரி அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதனால தான் அவர் ஓடிட்டார் மக்களே. சொல்லி வாய முடியலடா. இதுக்கு தான் வாயை மூடிக்கின்னு இருந்தால் எல்லாம் நல்லதே நடக்கும் அப்படின்னு ஒரு இது மட்டும் உருவாக்குங்கடா. எனக்கு ஹங்க்ரி வந்துச்சு கைஸ். சீக்கிரம் அங்கே போய் ஃபுட்டை வேறு போடணும். ஓகே ஃபுட்டு போட்டாச்சுங்க. ஓகே கிட்டியும் விட்டாச்சு. நம்ம இப்போதைக்கு சாப்பிட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு. நான் ப்ரோ ஹரி ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. என்னோடய ஃபுட் எடுக்கிறாங்க கைஸ் அவரு. சரி ஓகே இந்த கிட்டு என்ன தான் பண்ணுறான்னு பி ஃப்ரெண்ட். ஓகே பி ஃப்ரெண்ட் ஆக்கனா கன்ஃபார்ம். ஏங்க ஆமாங்க மரம் வெட்டுறாங்க. மரம் வெட்டுறாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் சின்ன பசங்களை வேலையானா சாரி கைஸ் சின்ன பசங்களை வேலை வாங்கினா என்ன ஆகும் தெரியுமா உங்களுக்கு? உங்களையே யாராவது இந்த மாதிரி வந்து அது வேலை செய் இந்த வேலை செய்யின்னு சொன்னாங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மக்களே. ஐயே அதுக்குன்னு வீட்டில் இருக்கிற அப்பா அம்மா வேலை செய்ய சொல்கிறாங்கன்னு கால் பண்ணிட போகிறீங்க. அதுக்கப்புறம் லட்டி சார்ஜ் தான் எல்லாருக்கும். லட்டி சார்ஜுன்னு சொல்ல முடியாது, ஆனால் பெல்ட்டும் ஜெலிகாரண்டையும் கன்ஃபார்ம் பறக்கும். சரி விடுங்க, அதுக்கு என்ன பண்ணுறது. ஓகே கைஸ் இப்போ வரையும் வந்து இது வேறு ஒன்று தொத்தினே இருக்குது கைஸ். இப்போ வரையும் எதுவும் சடன் மூமெண்ட் எதுவும் ஆகலை கைஸ். அதாவது உயிர் போக போகுது. அது எப்படின்னா டப்புன்னு உயிர் போக போகுதுன்னா ஒரு பயம் வரும். அவ்வளோதானா நம்ம தோற்றுட்டோமா ஐயோ அப்படின்ட்டு அந்த பயம் இன்னும் வரல கைஸ். ஐயோ யுவரங்கிரி. ஓகே சீக்கிரம் போய் நம்ம வேறு ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும் கைஸ். ஓகே இது வரையும் எதுவும் வரல, அது வரையும் சந்தோஷம். ஓகே சீக்கிரம் போய் ஃபுட்டு வேறு சாப்பிட்ணும் கைஸ். ஐயோ ஓடு 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 ராஜா. எல்லாம் ஓடுறானுங்க. சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ஓடுறீங்கடா. டே எனக்கு கொஞ்சம் ஃபுட்டு மட்டும் எடுத்துருவாங்கடா. யாராவது லாக் ஆகுதுடா. யாராவது எடுத்துருவாங்கடா. டே கொஞ்சம் தண்டா இருக்குது. யாராவது எடுத்துருவாங்கடா. டி நான் செத்துருவேன்டா. இவன் இன்னும் மரக்காட்டியை வெட்டினுக்கிறான். டே யாராவது எடுத்துருவாங்கடா. டி ஃபுட்டு இல்லைடா. சுத்தமாக ஃபுட்டு இல்லைடா. நான் பார்த்தா பாவமா இல்லையாடா. இப்போ தான்டா சொன்னேன். டே ஐயோ ஸ்டார்விங்க அம்மா. அப்போ எவ்வாடியோ இப்போ தாங்க சொன்னேன். இப்போ தான் ஏதோ சடன் மூமெண்ட் ஆகலைன்னு சொன்னேன். அதுக்கு உயிர் வாங்கிட்டானுங்க இவனுங்க. இந்த கேம் காரணங்களே இப்படி தான் போலுக்குது கைஸ். சீக்கிரம் ஏதாவது சாப்பிட்ணும் கைஸ். இப்போது அப்போதான் நம்மளால ஏற்ற வர முடியும். சீக்கிரம் சாப்பிட்ணும். சாப்பாடு அப்போ முக்கியம் இல்லை. ஃபஸ்ட்டு இந்த கூழ் எடுத்துப்போம். பார்த்தீங்கள என்ன தான் பசியில் இருந்தாலும் வேலையில் முக்கியமாக இருக்கணும். என்ன மாதிரி ஒரு பிஸ்னஸ் மேன் நீங்கள் யாருமே கிடையாது கைஸ். ஓகே அது எடுத்தாச்சு. சீக்கிரம் அதை எடு போ சீக்கிரம் போட்டு சாப்பிட வேண்டியது தான். எம் அதுதான் நம்ம ஆட்டுக்கறி கைஸ். சாரி ஆட்டுக்கறி இல்லை முயல் கறி கைஸ். இது பாருங்க சாப்பாடு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரெடியாக நிற்கிறான் பாரு HK பிளாக்ஸ் ப்ரோ. ரொம்ப தப்பு ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆமாம் கைஸ் இன்னைக்கு வேறு நைட்டு போருக்குதுங்க. அது வட்டானுங்க பாருங்க டச்சை. சரி ஓகே இதை எடுத்துன்னு போகலாம். நம்ம கைஸில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆளுக்கு ஒருத்தவனுங்க டப்புன்னு அங்கே இங்கேன்னு போயிட்டுருப்பானுங்க. அது மட்டும் தெரியும். ஏன்னா அவனுங்கெல்லாம் ரொம்ப பிஸி. எங்கேயாவது ஓடுவானுங்க அவனுங்க. இவனை மாட்டி விட்டு போயிடலாம். அது வாடாமல் போயிருங்க. கொத்தா வரானுங்கடா. இவனுங்க 3 பேரை கொண்டு வந்து தப்பாக போச்சுடா. வாங்கடா அடிக்கடா. என்னடா பண்ணுறீங்க? சும்மா அப்படியே விட்டு போயிடானுங்க. இது பாருங்க ஆளு கட்டிக்க வரானுங்க. சொல்கிறான் அவனை டொமில். ரைனோ போல் வந்துட்டாரு. பானிபூரி பையா எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. ஒருத்தவங்க பார்த்தீங்களா ரைனோ, ஒருத்தன் பார்த்தீங்களா பானிபூரி பையா. கைஸ் இவனுங்க பேர் மட்டும் நான் இப்படி போட்டிருக்கேன்னு மட்டும் நினைக்காதீங்க. என் பேர் அவனுங்கன்னா நல்லா போட்டு வச்சுருப்பானுங்க தெரியுமா. அது எனக்கு மட்டும் தான் தெரியும் கைஸ். ஃபஸ்ட்டு இவனை போடுறா. இவன் வேறு லைஃபை குறைக்கிறான் மக்களே. ஓகே இங்கேருந்து புல்லட் எடுத்துப்போம். இதுவும் எடுத்துப்போம். புல்லட் அவன் எடுத்துக்கினான் கைஸ். அதுக்குள்ளே
திருட்டு பையன். ஓகே, இந்த கல்டிஸ்ட் ஜெம் இதில் போட்டலாம். ஓகே, இப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக 10 நாள் சர்வே பண்ணியாச்சு கைஸ். 10 நாள். ஓகே, 10வது நாள் இரவு 10 மணி அப்படின்னு சொல்ல ஆசை தான், என்ன பண்ணுறது. சரி விடுங்க, என்ன பண்ணுறது, அப்படியே போக வேண்டியது தான். ஓகே, லேகு வாங்க, நல்லா லேகு டிங்கு டிங்கு டிங்குன்னு ஆகுதுங்க. சரி, லெவல் 4 நம்ம கேம்ப் ஃபயர் லெவல் 4. இன்றைக்கி வருவாங்க ஐஸ், இன்றைக்கி காலை பெல்ட்ரேடர் வருவான், அதனால் அவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ரெடியாக வச்சுக்கலாம். மெசேஜ் எதுவும் நோட்டிஃபிகேஷன் வரல கைஸ். இவ்வளோ இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம பெட்டெல்லாம் செய்யணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சண்டேல் செஞ்சுக்கலாம், ஏன்னா சண்டேல் நம்மளுக்கு ரொம்ப யூஸ். அப்புறம் கிராஃப்டிங் டேபிள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த சண்டேயில் போடுறேன், ஒழுங்கா போடுறாடி, டே ஒழுங்கா போடுங்கடா, சோதிக்காதீங்கடா. ஓகே, போட்டாச்சு. இப்போ நம்ம நைட்டு காலையில் கூட பார்த்துக்கலாம் இங்கேருந்து. அப்புறம் இந்த பெட்டும் செஞ்சுக்கலாம். இன்னும் ஒன்று கைஸ், யாராவது ஒரே ஒரு ஸ்டீல் மட்டும் போடுங்கடா. ஓகே, இவங்ககிட்ட கொடுத்து ஸ்பியரை வாங்கிக்கலாம் மக்களே. ஸ்பியர்ரா செம்ம யூஸு ஃபுட்டுக்கு, இதை வச்சு தாங்க ஃபுட்டு ஏதாவது பண்ண முடியும். அதுக்கப்புறம் என்ன மலைக்கு பெய்யுதான்னு ஸ்க்ரீன் ஒரு மாதிரி ஆகுது கைஸ். அது அப்படியே ஸ்போன் கைஸ், அது செம்ம லேக் ஆகுதுங்க. அதை பாருங்களேன், இதெல்லாம் 2 அடியில் முடிக்கலாம். 1 லேக் காணா பிச்சு டெலிபோர்டேஷன் சும்மா சொன்னேன், எனக்கு தான் லேக் ஆகுதுங்க. போடு. ஏ திருடா அவன் பாருங்க, சாப்பிட்டு போயிட்டாங்க கஷ்டப்பட்டுட்டா. நம்மளுக்கு பசிக்குது, சாப்பிட்றா. அம்மா பரவாயில்ல, லைட்டாக லைஃப் போனால் கூட பரவாயில்ல, சாப்பிட்டுடலாம். இது அடிப்போமா, சாப்பிடா. உல்ஃப் பெல்ட் கிடைக்கும்னு நினச்சேங்க, அது கூட கிடைக்கல. சரி, இது அப்படியே சாப்பிட்டுடலாம். ஆமாம், நம்மளுக்கு ஏன் இப்போ உல்ஃப் பெல்ட் வேணும், அதான் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. இப்போ சரிங்க, ஃபுட்டு எடுத்துக்கலாங்க. ஃபுட்டு நம்மளுக்கு தேவைப்படும். ஸ்டீக்கு சாப்பிட்டா கொஞ்சம் அதிகமாக ஏறும்ல, ஸோ அதனால தான் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை டப்புன்னு எடுக்கணும். இது வேறு கடுப்புங்க. என்னடா லைஃப் இத்தனோடு இருக்குது. இது வேலைக்கு ஆகுது. கேம்ப் ஃபயர் ஆண்ட போனால் தான் கரெக்டாக இருக்கும். மழை பெய்தாடா, நான் தான் சொன்னேன்ல, எதுவும் மழை பெய்கிற மாதிரி இருக்குது. நாங்கள் பாருங்கள், மழை பெய்கிற சிம்பிள் காமிங்க பாருங்கள். இந்த ரிவால்வர் ஆமாம் எடுத்துக்கலாம். மரத்துக்குள்ளே ஒழிஞ்சிக்குதுங்க. ஓ மை காட். இப்போ முடிஞ்சால் நம்ம எங்கே போகிறோன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஒன்றும் இல்லைங்க, செகண்ட் சில்ட்ரனை தான் காப்பாற்ற போகிறோம். இருட்டாயிடுச்சுங்க. பரவாயில்ல, பார்த்துக்கலாம். நம்ம டியர் தானே, பார்த்துக்கலாம். ஆமாம், இப்போ எந்த பக்கம் போகிறதுன்னு தான் ஒழுங்காக தெரில. இந்த பக்கம் தான் போகணும். லைட் அடிச்சுப்போம் கைஸ். இந்த இவெல்லாம் தட்டி விடலாம். இப்போ ஏதோ எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது. அது இந்த ஒல்ஃப் வேறு தோற்றுங்க. இது எங்கேயும் பார்த்த மாதிரி இருக்குது இந்த கட்சின்னு. அவ்வளோன்னு நினைக்கிறேன். இந்த அவுலஸ் ஓகேனப்பா. ஐயோ, அவரா பயங்கரமான ஆளாச்சே. அச்சிச்சோ, அவரா பயங்கரமானவராச்சே. இந்த டியர் புள்ளையாச்சு பாவம் பார்த்து விட்டுறோங்க, அது வேஸ்ட்டுங்க. ஆனால் இந்த அவுள் பையங்கிறான் பாருங்க, சும்மா சொல்லிட்டு வைப்பான். நம்மளுக்கு இந்த வேலை வேணாம் ராசா, தோற்ற ஆரம்பிச்சிட்டான்டா. பார்த்தீங்களா, ரெட் கலர் ஆச்சு பார்த்தீங்களா. நம்மளுக்கு வேணாம்ப்பா, நம்ம போயிடலாம், டீசெண்டாக வந்துடலாம். இது பாருங்கள், இவர் சேஃபாக இங்கேயே இருக்கிறாரு பாருங்க. உள்ளே நம்மளோட எஃப்எஃப்கே பாண்டா ப்ரோ தான் எங்கே போனாருன்னு தெரில. பாவம், அவர் எங்கே மாட்டிட்டுக்கிறாருன்னு தெரில. அன்றைக்குமா அவள்கிட்ட அவர் மாட்டிக்கினாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னவோ அதுதான் தோணுது. இந்த ஹெச்கே பிளாக்ஸ் ப்ரோலாம் ஜாலியாக உள்ளே இருக்கிறாரு கைஸ். சரி, காலையில் ஆகிடுத்தோம் மக்களே. காலையில் ஆகிடுச்சின்னா நம்ம செகண்ட் கிட்ட காப்பாற்ற போயிடலாம் மக்களே. ஐயோ, இதுக்கிட்ட சண்டை போடுற தெம்பெல்லாம் நம்மளுக்கு இல்லை. அது சண்டையே போடாதுங்க, சும்மா பீச்சிரும் அது. வேணவே வேணாம், அது கூட சண்டையே வேணான்றேன். நம்மளுக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை. இப்போ போகலாம் மக்களே, இப்போ போனால் கரெக்டாக இருக்கும். ஓகே, இப்போ போயின்னு இருப்போம். நம்ம இப்போ போயின்னு இருக்கோம், பார்த்துக்கலாம் மக்களே, எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். ஆமாம், ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது செகண்ட் கிட் இடம்? நானும் ரொம்ப நேரமாக தெரிஞ்சுக்கிறேன், கிடைக்க மாட்டுது. அதுக்குது கண்டுபிடிச்சிட்டேன். இதுதாகுது. ஓகே, நிறைய உல்ஃபெலாம் இங்கே இருக்குது. ஆல்பா உல்ஃபுங்க இதுங்கெல்லாம், சும்மா இல்லை. இதெல்லாம் கச்சிச்சின்னா அவள் தான் இருக்கிற தொடையில் இருக்கிற எல்லாத்தையும் சதையும் எடுத்துரும். செம்மையாக லேக் ஆகுது பார்த்தீங்களா, ரொம்ப லேக் ஆகுதுங்க. சாரி, லேபுன்ட்டேன், லேக் ஆகுதுங்க. இது பாருங்க, லைட்டாக மூவ் பண்ணால் பயமாகுது. எங்கே கீழே குச்சிட்டு ஊந்துடும் போடணும். அதுக்கப்புறம் என்ன பாட்டு நம்மளுக்கே தெரியும், அழகா அதை பந்து நில்லு, அந்த பாட்டு தான் போடணும். என்ன பண்ணுறது, வேறு வழி. கரெக்டாக அவனுங்க அங்கே இருக்கானுங்க. லைட்டாக முன்னாடியே. ஐயோ ஆத்தடியாத்தா, ஐயோ டடம். இப்போ போடுங்கடா அந்த பாட்டை. அலங்கார பந்தலிலே அழகாக படுக்க வைத்தோ. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போங்க. இப்போ என்னங்க பண்ணுறதுங்க, செத்துட்டாங்க. யாராவது ஹெல்ப் பண்ணுங்கடா வந்து சீக்கிரம்.
டேய் வந்துட்டான்டா ரைனோடா. ஐய் சீக்கிரம் ரிவைவ் பண்ணுறா. டே ரிவைவ் பண்ணுற என்னடா பண்ணுற? டேய் ரிவைவ் மீடா. அப்பா ரிவைவ் பண்ணிட்டான்டா. அந்த பேண்டேஜ் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அவனுக்கு தெரியாமல் பேண்டேஜ் எடுத்துறேன் கைஸ். என்னோட பேண்டேஜ் நான் எடுத்துக்கினேன். அவன் பேண்டேஜில் தான் என்ன ரிவைவ் பண்ணான். ஓகே சீக்கிரம் உள்ளே போ. அவன் எடுத்துக்கினான். சரி ஓகே விடுங்க. நம்மளுக்கு செஸ்ட்டு தாங்க வேணும். ஃபஸ்ட்டு நம்ம செஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே கிடச்சதே கிடைக்குதுங்க. கடுப்புங்க. ஏன் 19 நாள் சர்வை பண்ணிட்டோம் கைஸ். ஓகேவா 20 நாள் சர்வை பண்ணலாம் வாங்க. நைட்டு வேறு ஆயிடுச்சுங்க. சரி கடுப்பு. சீக்கிரம் போனோம். இவன் அட்ராடி என்ன வேறு கடிக்கிறா அது. அப்பா அஸ்டடா சூப்பர். கேம்ப் ஃபயர் இஸ் ஆஸ் கவுனட்டா. டே அவன் வேறு வெடிக்கொண்ட சிங்கமாக வருவான்டா. டியர் வெடிக்கொண்ட சிங்கமாக வருவான்டா. டி ஐயோ அரிகாலி சுத்தம் அரிகாலி. அதாவது எஸ்கே பிளாக்ஸ் காலி ப்ரோ. ஓ மை காட். அவன் வெடிக்கொண்ட சிங்கம் மாதிரி தொத்துன்னு வருவான். சாய்ப்பு இதை பாருங்கள். எஃப்எஃப்கே பாண்டா பாருங்கள். இது வரான். ஏங்க எல்லாரும் செத்தவங்க அது மட்டும் தெரிஞ்சுங்க. ஏங்க அரியோ செத்துனா. ஐயோ நானும் சாவ போகிறேன். ஐயோ செத்துனேன்டா. ஓ மை காட். இந்த ப்ரோ மட்டும் தான் உயிர் இருக்கிறார். ப்ரோ கொஞ்சம் உயிர் ப்ரோ. 20 நாளில் செத்துடலாம் ப்ரோ. நான் ப்ரோ நீ ப்ரோ செத்துட்டாருங்க. ஓகே கைஸ் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களது விடைபெறுவதுன்னா உங்கள் தமிழன் கேமர் 2.0 அண்ட் அசிங்கமாக தோற்றுட்டோம். ஸோ என்ன பண்ணுறது தட்டி விடுங்க பார்த்துக்கலாம். ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். அதுக்கப்புறம் வரட்டா. அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். உங்களை விட்டு பெரிய மனசு இல்லைங்க. பாய்.